மக்களே, இன்னைக்கு வந்து 8ஆம் பூஜை 21 கடை வெட்டிருக்காங்க. 50 வந்துச்சு, பட் வந்து 21 தான் அம்மா வந்து வெட்ட சொல்லிருக்காங்க. இன்னும் மக்கள் வந்து நிறைய வருவாங்க, அவங்களுக்கு எல்லாம் வேணும்ல, அதனால விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து நான்வெஜ் வந்து அருள்வாக்கு வந்து கேட்டவங்களுக்கு, அருள்வா கேட்காதவங்களுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க வந்து இப்ப கொஞ்சம் வெஜ் சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் அருள்வா கேட்டு வந்தோடனே நான்வெஜ் சாப்பிடுவாங்க. ஓகேவா? இப்ப வந்து என்ன உங்களுக்கு என்ன கருத்து சொல்ல போறேன் அப்படின்னா, தெய்வம் இருக்கா இல்லையா அப்படின்னா இருக்குது. பட் ஆனா நம்ம தான் நம்பிக்கை வைக்கணும். இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு தெய்வம். ஒரு இடத்துல போய் நம்ம மனசை வந்து ஒருநிலைப்படுத்தி நம்மளோட பிரச்சனை எல்லாம் சொல்லி அதுகிட்ட அழுதோம்னா அடுத்த நிமிஷம் பாருங்க உங்களுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல தீர்ப்பு கிடைக்கும். அப்படிப்பட்ட இடம் தான் இந்த புளியங்குடி மண்ணை வந்து நீங்க மிதிச்சு, புளியங்குடி மண்ணை நீங்க மிதிச்சிட்டாலே உங்களுக்குள்ள அப்படி ஒரு உணர்ச்சி வந்துடும். தெய்வம் இருக்குது, அது வந்து நம்பிக்கை இருந்தா மட்டும் தெய்வம் இருக்குது. நிறைய பேர் சொல்றீங்க தெய்வம் இல்ல இல்லன்னு, இல்லாதவங்களுக்கு இல்ல, இருக்கிறவங்களுக்கு இருக்குது. ஓகேவா? பாருங்க எவ்வளவு மக்கள், கொஞ்சம் காமிங்கன்னா எல்லாத்தையும் சுத்தி பாருங்க, உங்க கண்ணு முன்னாலே காமிக்கிறாங்க. எத்தனை கூட்டம், எத்தனை மக்கள். இதுக்கு மேல எப்படி உங்ககிட்ட தெய்வம் இருக்குன்றத உங்களுக்கு ப்ரூவ் பண்ண முடியும்? ஓகேவா? சரி, மக்கள்கிட்ட இப்ப நம்ம கொஸ்டின் கேட்கிறேன், அவங்க என்ன சொல்றாங்க முன்னாடி கேளுங்க. மக்களே பாருங்க, அம்மா கோயில் கிட்ட வந்ததுக்கு அப்புறம் நீங்க எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாருமே நல்லா இருக்கு. நல்லா சந்தோஷமா இருக்கு. எவ்வளவோ கஷ்டத்துல இருந்து வந்தோம். இப்ப இன்னைக்கு வந்து நல்லா நிம்மதியா சந்தோஷமா இருக்கு. எங்க அம்மா சொல்ல கேட்க எல்லாரும் நல்லா இருக்கு. அதாவது இங்க வந்து ரொம்ப க்ரௌடா இருக்கு, அதனால நான் சொல்றது வந்து உங்களுக்கு கேட்கல. அதனால கொஞ்சம் பேர் மட்டும் இங்க வந்து ஆன்சர் பண்ணிருக்காங்க. இது உண்மை. நீங்க வந்து பொய்யா நாங்க வந்து சும்மா சொல்லி சொல்லல, உண்மையிலே நடந்திருக்கு. அதுவும் நான் சொல்லிட்டேன், நம்பாதவங்களுக்கு வந்து நம்ம எவ்வளவுதான் ப்ரூவ் பண்ணாலும் அவங்க வந்து நம்பவே மாட்டாங்க. அவங்க போறது அப்படியே போகட்டும், இருக்கட்டும். ஆனா நம்பிக்கை இருந்தீங்க, நம்பிக்கையா மன உறுதியா இருந்தீங்க அப்படின்னா தெய்வம் அவங்களுக்கு கண்டிப்பாக அருள் புரியும். உண்மையிலே இருக்குது. வாங்க, எனக்கு என்னன்னு பார்த்தா இன்னைக்கு வந்து வெஜ் கிடையாது, நான்வெஜ் தான். சுட சுட அம்மா வந்து வெள்ளை சாதம் வச்சிருக்காங்க. இது வந்து சிக்கன், சரி மட்டன். 21 கடை வெட்டியிருக்காங்கன்னு சொன்னேன், இதுதான். இது வந்து தனியா மட்டன் கொழுப்பு எல்லாமே போட்ட இது சால்னான்னு சொன்னாங்க. அவ்வளவுதான், பக்தர்கள் காட்டி அம்மா எல்லாமே பாத்துட்டாங்க. ஆமா, வெஜ் சாப்பிடுறவங்க நம்ம செவ்வாய் வெள்ளி என்ன அதுதான் ரெகுலரா. அதுவும் அருள்வாக்கு வர பக்தர்களுக்கு வந்து எப்போ வர வெஜ், அதுக்கப்புறம் அருள்வா கேட்டு அவங்க வந்து நான்வெஜ் சாப்பிடுவாங்க. ஜெய் பாபா.